அண்மை செய்தி தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக ஒரு வாரத்தில் பெயர் பட்டியல் தர தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி நியமனம் தொடர்பாக தமிழக அரசுக்கு உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. டிஜிபி தேர்வு செய்வதற்கான பட்டியலை யுபிஎஸ்சிக்கு ஒரு வாரத்திற்குள் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். யுபிஎஸ்சிக்கு ஒரு வாரத்தில் பெயர் பரிந்துரை செய்ய தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். டிஜிபி நியமனம் தொடர்பாக தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக டிஜிபியாக நியமனம் தொடர்பாக வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்க வந்துள்ளது. இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அப்போது தமிழ்நாடு டிஜிபி விவகாரத்தை பொறுத்தவரைக்கும் ஆக்டிங் டிஜிபி, அதாவது பொறுப்பு டிஜிபி நியமனம் செய்வது என்பது அரசின் தவறு என்று யூடியூபர் கிஷோர் கிருஷ்ணசாமி தரப்பில் வாதங்களானது வைக்கப்பட்டது. மேலும் டிஜிபி நியமிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை என்றும், எனவேதான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருப்பதாக அவர் தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பில், நாங்கள் டிஜிபி தேர்வுக்காக சில பெயர்களை பரிந்துரைத்திருந்தோம், ஆனால் தேர்வு செய்யும் விவகாரத்தில் யுபிஎஸ்சியில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்வு குழுவில் டிஜிபி இல்லாத நிலையில் கூடுதல் உள்துறை செயலாளரை அந்த தேர்வு குழுவில் இணைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்ததாகவும், ஆனால் அதனை யுபிஎஸ்சி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் மண்டல சட்டம் ஒழுங்கு மற்றும் உளவுத்துறை உள்ளிட்ட 4 குறிப்பிட்ட பிரிவுகளில் ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது அனுபவம் வாய்ந்தவராக இருந்திருக்க வேண்டும் என்ற விதி சேர்க்கப்பட்டுள்ளது. இதனால்தான் பல மிக திறமையான அதிகாரிகள் பெயர்கள் கூட விடுபட்டதாக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி தேர்வுக்கான குழுவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும். அதில் ஒருவர் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி இல்லாத பட்சத்தில் டிஜிபி அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியை தேர்வு குழுவுக்கு இடம்பெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் டிஜிபியாக தேர்ந்தெடுக்கப்படுபவர் மண்டல சட்டம் ஒழுங்கு, உளவுத்துறை உள்ளிட்ட 4 குறிப்பிட்ட பிரிவுகளில் ஒரு பிரிவில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாவது அனுபவம் வாய்ந்தவராக இருந்திருக்க வேண்டும் என்றும் அந்த விதியை தமிழ்நாட்டுக்கு தளர்த்துவதாகவும் உத்தரவு தெரிவித்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு டிஜிபி தேர்வு செய்வதற்கான பெயர்களை யுபிஎஸ்சிக்கு ஒரு வாரத்திற்குள்ளாக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.